ரெண்டு நண்பர்கள் ஒரு உயரமான மலையை ஏறிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மதிய நேரத்துல அந்த மலையை அவங்க ஏற ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த மலையை ஏறி முடிக்கிறதுக்குள்ளேயே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி, இதன் பிறகு மறுபடியும் இருட்டுல கீழே இறங்க வேண்டாம், இன்னைக்கு நைட்டு இந்த மலை மேலேயே தங்கிட்டு அதிகாலை விடிந்ததும் கீழே இறங்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அந்த ரெண்டு நண்பர்கள்ல ஒருத்தர் 5 ஆப்பிள் பழம் கொண்டு வந்திருந்தார். இன்னொரு நண்பன் 3 ஆப்பிள் பழம் கொண்டு வந்திருந்தான். இன்னைக்கு நைட்டு இந்த ஆப்பிள்களை சாப்பிட்டுட்டு நம்ம இங்கேயே தங்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. இப்போ உன்கிட்ட 3 ஆப்பிள், என்கிட்ட 5 ஆப்பிள் இருக்கு, மொத்தமா 8 ஆப்பிள் இருக்கு. அதனால உனக்கு 4 ஆப்பிள், எனக்கு 4 ஆப்பிள் நண்பா அப்படின்னு பிரிச்சுக்கலான்னு முடிவெடுத்தாங்க. சரி, ஆளுக்கு 4 ஆப்பிள் அப்படின்னு பங்கு பிரிச்சு தட்டுல வச்சிருக்கும் போது திடீர்னு இன்னொருத்தர் மலை மேல ஏறி வராரு. அவரு ஆள் பார்க்கவே பயங்கரமான பணக்காரர் போல இருந்தார். பயங்கரமான ட்ரெக்கிங் ஷூ, ட்ரெக்கிங் ஸ்டிக்கு, ஒரு பெரிய பேக் எல்லாம் வச்சிருந்தாரு. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததும், நல்ல வேலை நான் தன்னந்தனியா இங்கே தங்கணுமோன்னு பயந்துட்டேன், நீங்களும் இந்த மலை மேல தான் தங்க போறீங்களா அப்படின்னு அந்த 3வது ஆள் அவங்க கிட்ட பேச்சு கொடுத்தாரு. ஆமாமா, நாங்க இங்கே தான் இருக்க போறோம் அப்படின்னு அந்த ரெண்டு நண்பர்களும் சொன்னாங்க. சரி, ஏதாவது சாப்பிட கொண்டு வந்தீங்களா அப்படின்னு இந்த நண்பர்கள் கேட்டாங்க. இல்ல இல்ல, நான் எதுவுமே கொண்டு வரல அப்படின்னு சொன்னாரு அந்த பணக்காரர். என்னையா இவ்வளோ பெரிய பேக் வச்சிருக்க, சாப்பிட எதுவும் கொண்டு வரலையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ரெண்டு நண்பர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆப்பிளை நம்ம 3 பேரும் பகிர்ந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ 8 ஆப்பிள் இருக்கு, அதை எப்படி 3ஆ பிரிக்கிறது அப்படின்னு யோசிச்சாங்க. அப்பதான் அந்த பணக்காரர் ஒரு ஐடியா சொன்னாரு. ஒவ்வொரு ஆப்பிளையும் 3 துண்டா பிரிச்சுக்கலாம். அப்போ 8 ஆப்பிளுக்கு 3 துண்டு வீதம் 24 துண்டுகள் கிடைக்கும். இப்போ இந்த 24 துண்டுகளை நம்ம ஆளுக்கு 8 துண்டு வீதம் பிரிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த நண்பர்களுக்கும் ஒரே சந்தோஷம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆப்பிளையும் 3 துண்டா போட்டாங்க. இப்போ 24 துண்டு கிடைச்சது. அதை ஆளுக்கு 8 துண்டு வீதம் 3 பேரும் பகிர்ந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க. அன்னைக்கு இரவு அந்த மலை மேலேயே தூங்கினாங்க. அந்த ரெண்டு நண்பர்களும் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அந்த பணக்காரர் படுத்திருந்த இடத்துல 8 கோல்டு காயினும் ஒரு பேப்பரும் இருந்துச்சு. அந்த பணக்காரர் தான் அதை வச்சுட்டு போயிருக்காரு. நேற்று நைட்டு எனக்கு உணவு கொடுத்ததற்கு நன்றி, அதற்கு பதிலாக நான் இந்த 8 கோல்டு காயினை உங்களுக்கு பரிசா கொடுக்குறேன், இதை நீங்க பிரிச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருந்தார். இந்த 8 கோல்டு காயின்களை பார்த்ததும் அந்த நண்பர்களுக்கு ஒரே சந்தோஷம். அப்போ 5 ஆப்பிள் கொண்டு வந்து ஒருத்தர் சொன்னாரு, நான் 5 ஆப்பிள் கொண்டு வந்தேன், அதனால எனக்கு 5 கோல்டு காயின். நீ 3 ஆப்பிள் கொண்டு வந்த, அதனால உனக்கு 3 கோல்டு காயின் அப்படின்னு 5 ஆப்பிள் கொண்டு வந்தவர் சொன்னார். உடனே அதற்கு இன்னொரு நண்பன் என்ன சொன்னானா, அதெல்லாம் இல்ல, அவரு இந்த 8 கோல்டு காயினையும் பிரிச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் எழுதி வச்சிருக்காரு. இதனால உனக்கு 4 கோல்டு காயின், எனக்கு 4 கோல்டு காயின், நம்ம சரிசமமா பிரிச்சுக்கணும் அப்படின்னு அந்த 3 ஆப்பிள் கொண்டு வந்தவன் சொன்னான். இல்ல இல்ல, நான் தான் நிறைய ஆப்பிள் கொண்டு வந்தேன், அதனால எனக்கு தான் 5 கோல்டு காயின் வேணும் அப்படின்னு அவன் திரும்பவும் சொன்னான். இப்படியே ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆயிடுச்சு. இவங்க ரெண்டு பேரும் மலையிலிருந்து கீழே இறங்கி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஊர் தலைவர் கிட்ட போனாங்க. அப்போ அந்த ஊர் தலைவர் இவங்க சொன்னதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஒரு தீர்ப்பு சொன்னார். இந்த மாதிரி 5 ஆப்பிள் கொண்டு வந்தான்ல அவனுக்கு 7 கோல்டு காயின் கொடுங்க, 3 ஆப்பிள் கொண்டு வந்தான்ல அவனுக்கு ஒரே ஒரு கோல்டு காயின் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னார். அந்த 3 ஆப்பிள் கொண்டு வந்தவன் வாயடிச்சு போயிட்டான். ஒழுங்கா நம்ம நண்பன் சொன்ன மாதிரி அவனுக்கு 5 காயின், எனக்கு 3 கோல்டு காயின் அப்படின்னு பிரிச்சிருந்தாலாவது நமக்கு 3 கோல்டு காயின் கிடைச்சிருக்கும். ஆனா இப்போ வெறும் ஒரே ஒரு தங்க காசு தான் கிடைக்கும் போலயே அப்படின்னு வருத்தப்பட்டான். இருந்தாலும் அந்த ஊர் தலைவர்கிட்ட போயிட்டு, எதை வச்சு நீங்க அவனுக்கு 7 கோல்டு காயின், அதாவது 7 தங்க காசுகள், எனக்கு ஒரே ஒரு தங்க காசு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டான். அதற்கு அந்த ஊர் பெரியவர் என்ன லாஜிக் சொன்னாருன்னா, நீ 3 ஆப்பிள் தான் கொண்டு வந்த, அந்த 3 ஆப்பிளையும் 3 துண்டா போட்டோம் அப்படின்னா மொத்தம் 9 துண்டுகள் கிடைக்கும். அதுல 8 துண்டை நீயே சாப்பிட்டுட்ட, வெறும் ஒரே ஒரு துண்டு மட்டும்தான் நீ விருந்தாளிக்கு கொடுத்துருக்கிற. ஆனா அதுவே உன் நண்பன் 5 ஆப்பிள் கொண்டு வந்தான். ஒரு ஆப்பிளுக்கு 3 துண்டு வீதம், 5 ஆப்பிளுக்கு 15 துண்டுகள். அப்போ அவன் 8 துண்டுகள் சாப்பிட்டது போக மிச்சம் 7 துண்டுகளை விருந்தாளிக்கு கொடுத்துருக்கான். அதனாலதான் அவனுக்கு 7 கோல்டு காயின், உனக்கு ஒரே ஒரு கோல்டு காயின் அப்படின்னு சொன்னாரு ஊர் தலைவர். இந்த கதையை ஆரம்பத்துல மேலோட்டமா பார்க்கும்போது ஆளுக்கு 4 கோல்டு காயின் அப்படின்னு பிரிக்கிறது கூட சரின்னு தோணலாம். இன்னும் சில பேருக்கு அவனுக்கு 5 கோல்டு காயின், இவனுக்கு 3 கோல்டு காயின் தான் அப்படின்னு பிரிக்கிறது தான் சரின்னு தோணிருக்கலாம். ஆனா இப்ப அந்த ஊர் தலைவர் இந்த தீர்ப்பை சொன்ன பிறகு இதுதான் சரியான தீர்ப்பு, இப்படிதான் தீர்ப்பு வழங்கணும், இப்படித்தான் ஆராயணும் அப்படின்னு தோணும்ல. இதே மாதிரிதான் ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்ம கணக்கை சரியா பயன்படுத்தணும். நீங்க அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, டிஃபரன்சியேஷன், இன்டெகிரேஷன், இந்த மாதிரி பெரிய பெரிய கணக்குகள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க வேணாம். சாதாரண கூட்டல், கழித்தல், பெருக்கல், இது போன்ற நல்ல கணக்குகளை உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நீங்களும் யாரிடமும் ஏமாற மாட்டீங்க. இப்போ இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நீங்க ஒரு பீஸா கடைக்கு போறீங்க, அங்க 9 இன்ச் மீடியம் சைஸ் பீஸா ஆர்டர் பண்றீங்க. அப்போ அந்த சர்வர் என்ன சொல்றான் அப்படின்னா, இன்னைக்கு 9 இன்ச் மீடியம் சைஸ் பீஸா அவைலபிளா இல்ல, அதற்கு பதிலா 2 5 இன்ச் ஸ்மால் சைஸ் பீஸா உங்களுக்கு கொடுத்துருவா அப்படின்னு கேட்கறான்.
நீங்களும் யோசிக்கிறீங்க, 2 5 இன்ச்சு ஸ்மால் சைஸ் பீஸா அப்படின்னா மொத்தம் 10 இன்ச்சு பீஸா வருது, நம்மளுக்கு 1 இன்ச்சு லாபம் தான், சரி அதையே கொண்டு வா அப்படின்னு சொல்றோம். ஆனா உண்மைக்குமே அது லாபமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் இல்லை. பீஸா பொதுவாகவே வட்டமாக தான் இருக்கும் இல்லையா? அப்போ வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர். இந்த பையோட மதிப்பு 3.14. இப்போ இதில் 5 இன்ச்சு பீஸா மொத்தமாக எவ்வளவு பரப்பளவு இருக்குன்னு பார்க்கலாம். 3.14 இன்ட்டு 5 இன்ட்டு 5னா 78.5. அப்போ ஒரு 5 இன்ச்சு பீஸாவோட பரப்பளவு 78.5. அப்போ அதே மாதிரி 2 பீஸா இருக்கும் அப்படின்னா 78.5 இன்ட்டு 2 = 157. அப்போ 2 5 இன்ச்சு பீஸா வாங்கினா 157 157 பரப்பளவு உள்ள ஒரு பீஸா கிடைக்கும். அதுவே 9 இன்ச் சைஸ் உள்ள பீஸா நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு பரப்பளவு உள்ள பீஸா கிடைக்கும் பார்க்கலாமா? வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர் 3.14 இன்ட்டு 9 இன்ட்டு 9. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 254. அப்போ 9 இன்ச் பீஸா வாங்கியிருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு 254 பரப்பளவுள்ள ஒரு பீஸா கிடைச்சிருக்கும். அப்போ இது வாங்கினாதான் நமக்கு லாபம். ஆனா மேலோட்டமா பார்க்கும்போது நம்மளுக்கு 2 5 இன்ச் பீஸா வாங்கினாதான் லாபம் அப்படின்ற மாதிரி தோணுச்சுல. இப்போ லாஜிக்கலா அப்ளை பண்ணி பார்க்கும்போது எது லாபம்னு உங்களுக்கு புரியுது, தெளிவா புரியுதா இல்லையா? இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் நம்மளை நிறைய இடங்கள்ல ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு நகை கடைக்கு போய் ஒரு நகையை வாங்குறோம் அப்படின்னா இதற்கு உண்மைக்குமே சேதாரம் எவ்வளவு, செய்கூலி எவ்வளவு, டாக்ஸ் எவ்வளவு அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதை வாங்கணும். ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பொருள் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குது, ஒன்று வாங்குற இடத்துல 2 வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உண்மைக்குமே அது லாபம் தானா அப்படின்னு திங்க் பண்ணி வாங்கணும். இந்த லாஜிக்கெல்லாம் தெரியாம தான் ஒவ்வொரு நாளும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை இழந்துகிட்டு இருக்கோம். அதனால இனி நீங்க ₹1 செலவு பண்ணும்போதும் இது உண்மைக்குமே நமக்கு லாபமா நட்டமா அப்படின்னு பேப்பர்ல சரியா கணக்கு போட்டு பாருங்க. செலவழிக்கிறதுக்கு முன்னாடி பேப்பர்ல எழுதி பழகுங்க. பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத விட எப்படி பணத்தை சரியா கையாள்வது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க.